இப்போ வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 5 3 3 4 5 4 மணி அப்போ தான் 4 மணிக்கு. இப்போ எனக்கு என்ன வேலை இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு டாட்டா பஞ்ச் அந்த காருக்கு என்ன பண்ணணும்னா, புது காரு, அந்த காருக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டணும். காருக்கு ஃப்ளோர் மேட்டு ப்ளஸ் ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு குஜப்பா லைகார்ஸில் விடணும். அடுத்து இன்னொரு கால் ஈகோ வண்டி 8 சீட்டர் ஈகோ இருக்குல்ல, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். இப்போ 2 வேளை நான் போயிட்டு பார்க்கணும். மணி 4 இப்போ கிளம்பிட்டேன். போயிட்டு அதை முடிச்சுட்டு நான் அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம், பாய். அந்த டாட்டா பஞ்சு தான் இந்த காரை கொண்டு போயிட்டு குஜப்பாவில் விட்டுட்டு ஸ்டிக்கரு ஃப்ளோர் மேட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து போனோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இதை கொண்டே விட்டுட்டு அங்கேருந்து ஈகோவுக்கு வந்தாச்சு. விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தான் ட்ராவலு. அங்கே வந்து ஈகோவுக்கு வந்துட்டு இங்கே போயிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு அவர் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபாஸ்ட்டாக கொட்டணும். ஃபாஸ்ட்டாக கொட்டிட்டு அப்புறம் அந்த காரை கொண்டாந்து வைக்க வேண்டியதேன். அப்போ கற்றுக் கொடுக்கணும் சார். அந்த ஓனர் கற்றுக் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போக வேண்டியதேன். ஈகோ ஸ்டார் வண்டியை பார்த்து ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருப்பேன். இந்த வண்டியை தெரியுதா, இருட்டாக இருக்கா, லைட்டு போடுவோமா? சரி, ரைட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோலாம் எடுத்து பார்ப்போம். தனியாக போச்சு வேறு, எங்கே சாவிங்க அதில் இருக்கா? சரி, பாய் பாய். இப்போ எடுத்தாச்சு வண்டியை. போயிட்டு ஃபாஸ்ட்டாக கொட்டிட்டு நெக்ஸ்ட் அந்த ஓனர் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம வந்து போக வேண்டியதான். இது தெரியுதா? கேமரா இல்லை அதில் அப்படி வச்சுருக்கேன். சரி, பாய் பாய். ஃபாஸ்ட்ராக் வந்து மாற்றணும்னு சொல்லியிருந்தான்னு சொன்னா கஸ்டமரு, அது பிக்கிறேன் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அந்தளவுக்கு ஒட்டுற அளவுக்கு அந்த ஃபாஸ்ட்ராக்கோட ஸ்டிக்கர் இருக்குது. வா, ஏதாவது ஸ்டிக்கர் கடையில் கொடுத்தேன் பிக்கிற மாதிரி இருக்கும். சரி, நன்றி, வணக்கம். ஒட்டிட்டு நான் அப்புறம் வந்து வீடியோ போகிறேன், பாய். ஸ்டிக்கர் பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு வண்டி, அது வந்து பொலிரோ எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் இருந்துச்சு. இதை ஃபாஸ்ட்ராக் ஒட்டி முடிச்சுட்டு அந்த வண்டி வேறு இங்கே ஸ்டிக்கர் ஒன்று விட்ருக்கேனா, அந்த வண்டி எடுக்கணும். ப்ளஸ் இன்னொரு வண்டி பொலிரோ, ஆமாம் பொலிரோ தான் அந்த வண்டி நினைக்கிறேன். ஜீப் மாடல் மாதிரி இருக்கும். நான் வீடியோ போடுறேன். அந்த வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணணுமா, போயிட்டு அதை முடிக்கணும். இன்றைக்கி டியூட்டி கொஞ்சம் ஓவர் தான். இதை முடிச்சுட்டு கம்பெனியில் வேலை இருக்குது, அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே பாய். இன்றைக்கி பொழுது கொஞ்சம் எல்லா வேலையும் ஒரே இதுவாக வருது, ப்ரெஷராக வருதுல. அதான் சும்மா இருக்கும்போது எந்த வேலையுமே வராது, இல்லாத போது நிறையா வரும். எதுலாக தகுந்தாப்பில் நம்ம வந்து டயத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் பார்த்து நினச்சோம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஓட்ட போகிறாங்க. நம்ம வந்து எடுத்து நம்ம அந்த சீட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ வந்து புதுக்கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்துட்டு வரேன். சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்கணும். அதாவது டிரைவிங் ஸ்கூலில் அவங்க முன்னாடி ஓட்டுற கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, 4 பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்கள வச்சு போகிற பயமாக இருக்குது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாகவே நான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து சொல்லித்தர்றேன். இல்லை நீங்கள் கார் வச்சுருந்தாலும் சரி, அந்த காரில் நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஃப்ரீயாகவே எங்கே வர சொன்னாலும், புதுக்கோட்டைக்குள்ளே எங்கே வர சொன்னாலும் நான் வந்து ஈவினிங்கில் கற்றுத்தர்றேன். ஒரு 5 to ஒரு 4 to ஒரு 5 மணி, 1 மணி நேரம். அதுக்கப்புறம் வேணாம், 6 மணிக்கு வீட்டாக போயிடும். அதனால் அந்த டயத்தில் ஃப்ரீயாக கற்றுத்தரேன். வேணுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எங்கே லொக்கேஷன் கேட்டு நான் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து நான் வந்து பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்சது இதுவும். நன்றி, வணக்கம், பாய். இப்போ கஸ்டமர் ஓட்ட போகிறாங்க. அவங்க ஓட்டுறத நம்ம எடுத்து பார்ப்போம், பாய். கரெக்டாக மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு கொண்டாந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. ஈகோ வண்டி நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும். அடுத்து வந்து அந்த இந்த வண்டி சொன்னோம், ஃப்ரெண்டோட வண்டி பொலிரோ, அதை போய்ட்டு வாட்டர் சர்வீஸ் விடணும். இருக்கான்னு தெரியல. நான் வாட்டுக்கு வரேன்டா அப்படின்ட்டு போயிட்டு அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து டாட்டா பஞ்சை எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய். லாக் எடுத்துட்டியோ இப்போ? சரியான வண்டிடா ராஜ், நல்லா வண்டி எடுத்துருக்கேன். வண்டி எடுத்தால் அப்படி தான் எடுக்கணும். இங்கே இருக்கு, இது அப்டேட் ஆனால் எடுத்தேன். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அங்கே இருக்கு. வண்டியெல்லாம் ஓட்டணும்னு சொல்லிக்கலாம்ல. நான் அவனை போட்டு காமிக்கிறேன். நாங்கள் வண்டி எடு வெளியில். அப்பா அந்த கேப்பில் ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சுங்க. அது பார்க்கிங் ஓனர் வந்து அவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக எடுத்தாச்சு. ஆனால் ரிஸ்க்கு, பயங்கர ரிஸ்க்கு. ரிட்டன் வைக்கையில் மாட்டிக்கும். அந்தளவுக்கு ரிஸ்க்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னன்றதை பார்த்துட்டு நான் வந்து கால் பண்ணுறேன். அது மகேந்திரா சரியான வண்டி. வெளி தோற்றத்தை நான் வந்து அப்புறமா நான் வீடியோ போடுறேன்.
கீரெலாம் தெரியுதா, எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஏசி வந்துடும், விண்டோ எல்லாமே வந்துடும். செம்மையாக வாங்கி வச்சுருக்கேன் வண்டி. நம்மனால அந்த வண்டி வாங்க முடியல. ரைட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட் வந்துடும், அதுக்கு பின்னாடி சீட் வந்துடும். இங்கே ஒரு லைட் வந்துடும். லைட் அமர்த்துனா தெரியுதா? ஒன்றும் தெரியாது. கிளாஸ் காணப்பா. இப்போ பாருங்க வண்டி வந்துடும். லட்சம் எல்லாம் வந்துடும். இந்த இடத்துல இந்த வாட்டர் கேன் வைக்கிறத வச்சிடும். இந்த இடத்துல இது வந்துடும். இது கண்ணாடி வந்துடும். இந்த இடத்துல சிஸ்டம் சொன்னோம், ரேடியோ சிஸ்டம். ஏசி போட்டு விடலாம். பாயிண்ட் ஒன்று பெட்ரோல்லாம் தீயாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம காரில், அதே காரில் புலிரோவில் ஏறி உட்காந்து அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து நேராக வந்து பெருமநாடு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். மணி வந்து 7:45 ஆனிச்சு. போயிட்டு வர ஆயிரம் நினைக்கிறேன். சரிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே முடிச்சதுக்கப்புறம் அவன் எங்கே கூட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் அவன் பேர். அவன் சிசிடிவி, ஆர்ஓ சிஸ்டமு, மற்றபடி கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்தையும் பிரிஞ்சு அவன் வந்து பக்கா. அதனால் கார் எடுத்துகிட்டு சம்பாரிச்சிட்டேன். இப்போ அடுத்து வேறு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 10:30 மணி ஆச்சு. 10:30 மணி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு ஆரம்பித்து வேலை ஆரம்பிக்காருன்னு நினச்சிட்டு டக்குன்னு படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சட்டை இருந்துச்சு. டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பார்த்துக்கிட்டு காலைல எழுந்திரிச்சு டக்குன்னு எல்லாத்தையும் அயன் பண்ணி முடிச்சுட்டு ரவுடி பே மாதிரி இருக்கணும் முடிச்சுட்டு அப்புறம் பால்வாடி கிளம்பிட்டேன். நன்றி, வணக்கம், பாய்.